ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டார்ஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் லாங்ஸ்டன் ஹியூஸ் எழுதின ஸ்டில் ஹியர் அப்படின்ற போமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see about the writer. நெக்ஸ்ட் நம்ம ரைட்டர் பற்றி பார்க்கலாம். லாங்ஸ்டன் ஹியூஸ் வாஸ் an அமெரிக்கன் poet, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நாவலிஸ்ட் அண்ட் பிளேரைட். இவர் வந்து ஒரு poet, நிறைய போயம் வந்து எழுதியிருக்காங்க, சமூக ஆர்வலராக இருந்திருக்காங்க, அப்புறம் நிறைய நாவலும் எழுதியிருக்காங்க, அப்புறம் நிறைய நாடகங்களும் எழுதியிருக்காங்க. இவரோட ஃபுல் நேம் என்னென்னா ஜேம்ஸ் மெர்சர் லாங்ஸ்டன் ஹியூஸ். அப்புறம் இவர் வந்து எங்கே பறந்திருக்காங்க அப்படின்னா மிசோரி அப்படின்ற ஸ்டேட்டில், ஜாப்லினில், யூஎஸில் வந்து மிசோரி அப்படின்ற ஸ்டேட்டில் ஜாப்லின் அப்படின்ற பிளேஸில் வந்து பிறந்திருக்காங்க. தீம்ஸ் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங், அதாவது இவர் நிறைய ரைட்டிங் எழுதியிருக்காங்கல்ல, அவரோட ரைட்டிங்கில் உள்ள தீம்ஸ் வந்து காமனாக என்ன தீம்ஸ்க்கெல்லாம் எழுதுவாங்கன்னு பார்க்கலாம். பிளாக் ப்ரைட்னா கருப்பினத்தவர்களோட பெருமைகள் எல்லாம் சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. டிபோர்டேஷன் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், அவங்களோட கலாச்சாரம் பாரம்பரியத்தை பற்றி அதோட பெருமைகள் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ஃபைட் ஃபார் ஈக்குவாலிட்டி, இவங்களை வந்து பிளாக் மக்களை வந்து எப்படி ஒயிட்ஸ் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாமல் நிறைய டார்ச்சர்லாம் பண்ணாங்க, அவங்க வந்து ஈக்குவாலிட்டிக்காண்டி எப்படி சண்டை போட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் வந்து இவரோட ரைட்டிங்கில் தீமாக நம்ம பார்க்கலாம். தி அமெரிக்கன் ட்ரீம், அதாவது ஒவ்வொரு பிளாக் அமெரிக்கனோட ட்ரீமுமே வந்து அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அமெரிக்கன் ட்ரீமை பற்றி எழுதியிருக்காங்க. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், எப்படி வந்து இவங்களை வந்து கலரை வச்சு குறைவாக வந்து நடத்துவாங்க அப்படின்றத பற்றியும் நிறைய ரைட்டிங்கில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரகிள் அண்ட் சஃபரிங்ஸ் ஆஃப் பிளாக்ஸ், அதாவது கருப்பின மக்கள் வந்து எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க, அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் இவரோட ரைட்டிங்கில் தீமாக எழுதியிருக்காங்க. ட்ரீம்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், அதாவது வந்து ஒவ்வொரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனோட ட்ரீமையும் வந்து இவங்க போயமில் எக்ஸ்பிரஸ் பண்ணி. Summary: The poem Still Here, written by Langston Hughes, is full of grammatical errors that have been deliberately made, probably to challenge the supremacy of whites over the language. இது என்னென்னா, இந்த போயம் வந்து ஸ்டில் ஹியர்ன்ற போயம் வந்து நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கை விட்டு நிறைய தப்பாக வந்து எழுதி வச்சுருக்காங்க. ரீசன் என்னென்னா வந்து ஒயிட் பீப்புளுக்கு வந்து அவங்களோட லாங்குவேஜ் மேலே ஒரு பெருமை உண்டு, அந்த பெருமையை உடைக்கிறதுக்காண்டியே இதை வந்து கிராமர் மிஸ்டேக் விட்டு தப்பாக வந்து எழுதியிருக்காங்க. ஒயிட்ஸ் வந்து அவங்களோட லாங்குவேஜை உயர்வாகவும் மற்ற லாங்குவேஜை இங்கிலீஷை வந்து உயர்வாகவும் மற்ற லாங்குவேஜெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் எடை போடுவாங்க. ஸோ அந்த அவங்களோட மனப்பான்மையை உடைக்கிறதுக்காண்டி இந்த போயம் வந்து நிறைய கிராமர் மிஸ்டேக் விட்டு எழுதியிருக்காங்க. Throughout the ages, blacks have remained as slaves and have never been considered as humans. அதாவது ரொம்ப வருஷங்களாக வந்து பிளாக் பீப்புளை வந்து அடிமைகளாக தான் வச்சுருக்காங்க, அவங்கள வந்து ஒரு நாட் ஈவன் ஒரு மனுஷங்களாக கூட மதிக்காமல் அவங்களுக்கு வந்து அடிமைகளாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. This thought has been well reflected in most of the poems of Langston Hughes. இந்த அவங்கள அடிமையாக வச்சுருந்த மாதிரி இந்த மாதிரி போயம் தான் நிறைய லாங்ஸ்டன் ஹியூஸ் வந்து அவங்களோட போயமாக வந்து எழுதியிருக்காங்க. அதை தீமாக வச்சு தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங் எல்லாமே இருந்திருக்கு. இந்த போயம் வந்து 2 பார்ட்ஸாக வந்து பிரித்து இந்த போயட் வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், த போயட் டாக்ஸ் அபவுட் ஹவு பிளாக்ஸ் have been cruelly treated. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பிளாக் பீப்புளை வந்து எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சு அவங்க லைஃப்பில் எவ்வளோ சஃபர் ஆகிருக்காங்க அப்படின்றத பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன் த செகண்ட் பார்ட், he still there to live and will live. This line resembles the final line of his other poem, Life is Fine. இந்த செகண்ட் பார்ட்டில் ஸ்ட்ராங்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் எங்களை கொடுமைப்படுத்தினாலும் நாங்கள் உங்களுக்கு பயந்து அந்த இடத்த விட்டு போகலை, நாங்கள் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இனிமேலும் நாங்கள் வாழணும் அப்படின்னு ரொம்ப போல்டாக வந்து இந்த போயத்தை வந்து என் பண்ணியிருக்காங்க. இந்த போயமோட ஃபைனல் லைன்ஸ் வந்து இவரோட இன்னொரு போயம் லைஃப் இஸ் ஃபைன் அப்படின்ற ஒரு போயத்தில் உள்ள லைன் கூட ஒத்துப்போகுது. டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் பிளாக்ஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பிளாக்ஸ் வந்து எவ்வளோ வந்து கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The poet begins the poem by saying that he has been scared and even punished. This fear and pain are like a violent wind which has shattered, or in other words killed the hope of the black people. என்னன்னா நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த பயம் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பெரிய புயல் மாதிரி வந்து அவங்களோட நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Here it must be noted that the poet uses I, which rather represents his whole race. இதில் வந்து I அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஐ அப்படின்றது என்டையர் பிளாக் கம்யூனிட்டியவே, அந்த கருப்பின முழு பிளாக் மக்களையுமே வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஐன்னு. அண்ட் வி ஆல்சோ ஃபைண்ட் த டெலிபரேட் மிஸ்ஸ்பெல்லிங் ஆஃப் தி வேர்ட்ஸ் டு சேலஞ்ச் தி ஒயிட் சுப்ரீமசி.
என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய மிஸ்ஸ்பெல், நிறைய கிராமர் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கானன்னா, ஒயிட்டோட அந்த தலைக்கணத்த உடைக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவோல்ட் பை த பிளாக்ஸ். இது எதுனா ஒரு அவங்களோட எதிர்ப்பை வந்து இந்த போயம் மூலமாக தெரிவிக்கிறாங்க நம்மளோட பொயட். இந்த மாதிரி கிராமர் மிஸ்டேக் மேக் பண்ணி அந்த மாதிரி அவங்களோட தலைக்கணத்தை உடைக்கிற மாதிரி இந்த போயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. In the next line, the poet says, "Snow has frisked me, sun has baked me." Snow and the sun symbolize the two extremes of harshness. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்னோ வந்து அவங்கள அப்படியே வந்து உரைய வச்சிருச்சான், சன் வந்து அப்படியே அவங்கள வந்து குக் பண்ணிச்சான். இது ரெண்டுமே என்னதுன்னா, அவங்க அனுபவிச்ச கொடுமைகளோட ஹார்ஷ்னஸை வந்து சொல்லியிருக்காங்க. According to the poet, the blacks were frozen or isolated and also beaten up so that they may give up the very hope they had. என்னன்னா இதில் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமே எல்லை இல்லாத அளவுக்கு நம்ம கொடுமைப்படுத்தினா இவங்க வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க, நம்பிக்கையே இல்லாமல் மொத்தமாக அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சதை வந்து சொல்லியிருக்காங்க. Other interpretations of these lines can be as follows. According to the poet, the slaves or the blacks were made to work in all harsh conditions, ranging from chilling cold to burning hot, which have made the blacks to never give up the hope of living. என்னன்னா இதை வந்து இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல், அதிகமான குளிர்லையும் அதிகமான வெயிலையும் வேலை செஞ்சு வச்சதுனால அவங்க வந்து எல்லா கண்டிஷன்லையுமே வாழ பழகிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்கள வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையே கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் perspective of the poem can be considered as an inspirational one that encourages us to never give up under all circumstances. இந்த லைன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குதுன்னா, நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம வந்து எப்போவுமே கிவ் அப் பண்ணிடக்கூடாது, நம்மளோட குறிக்கோள் வந்து நம்ம விலகிடக்கூடாது அப்படின்றத வந்து இந்த லைன் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த பொயட் சொல்லியிருக்காங்க. The poet says that the whites try to every method to make the slaves give up. என்னன்னா ஒயிட்ஸை வந்து பிளாக்கை வந்து எல்லா விதத்துலேயும் கொடுமைப்படுத்தி எப்படியாச்சும் அவங்கள வந்து அவங்க வாழ்க்கையை வாழ விடாமல் ஆக்கிடணும், கிவ் அப் பண்ண வச்சிடணும்னு நினச்சி எல்லா கொடுமைகளையும் பண்ணாங்க. In the words of the poet, they then try to make me stop laughing, stop loving and stop living. அதாவது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிரிக்கக்கூடாது, நீங்கள் வந்து யாரையும் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து வாழக்கூடாது அப்படின்றத வந்து எல்லா விதத்துலேயும் அவங்க ட்ரை பண்ணாங்க. த லைன் மீன்ஸ் தட் தே ஹாவ் ட்ரை டு மேக் ஹிம் ஆர் த பீப்புள் ஆஃப் ஹிஸ் ஸ்டேட்ஸ் டு ஸ்டாப் லாஃபிங், லவ்விங், ஜஸ்ட் லிவிங். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பட் தே டோன்ட் கேர் அண்ட் they are still there having the hope and living their life. என்னதான் கொடுமைகள் அனுபவிச்சாலும் சரி, நாங்கள் இப்போவும் இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இனிமேலும் வாழுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஸ் த போயம்ஸ் டோன் அண்ட் மோட் சேஞ்சஸ் இந்த எண்ட். என்னென்னா எண்ட் ஆஃப் த போயம் அந்த போயமோட டோனே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் ஹோப் டு லிவ், என்னதான் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு நம்பிக்கை இருக்குது, அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் வி அனலைஸ் த போயம் ஆஸ் an inspirational one, we can conclude that the poet want us to keep hope alive because it is the hope that keeps our body alive. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் த போயம், நம்ம வந்து என்னதான் ஒரு ஹோப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும், நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து போயட் வந்து முடிச்சிருக்காங்க. ஹோப் டு லிவ் அப்படின்னு வந்து நம்ம வந்து இதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.